இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம். நாமக்கல் அன்று வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜோயல் 2:21 இப்படி சொல்கிறது, தேசமே பயப்படாது. வேதத்திலே தேசமே என்று சில இடத்தில் இருக்கும், ஜனங்கள் என்று இருக்கும், ஜாதிகள் என்று இருக்கும். இதிலே ஜாதிகள் என்றால் யாரை குறிக்கிறது? ஜென்டைல்ஸ் என்றால் யூதர் அல்லாத பிற இனத்தவரை குறிக்கிறது. இன்றைய காலத்திலே நாம் அதை அர்த்தமாக எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்கள் அல்லாத பிறரை குறிக்கிறது. ஜனங்கள் வரும், மை பீப்புள் என்று வரும். அது யாரை குறிக்கிறது? யூதர்களை. இன்றைய காலகட்டத்திலே அது தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. தேசமே என்றால் அது அனைவரையும் சேர்த்து பொதுவாக குறிக்கிறது. இதிலே சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கிறது. அநேகர் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் விபத்திலே மரிக்கிறார்கள். தினந்தோறும் விபத்து நடக்குது. குடும்பமாக மரிக்கிறார்கள். குடும்பமாக கொள்ளை நோய் வருகிறது. இப்போ கொரோனா மாதிரி மறுபடி ஒரு நோய் வருகிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். குவாரண்டைன்லாம் வருகிறது என்று நேற்றைய தினத்திலே சில செய்திகள் வந்தன. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் பயப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்கிறீர்களா? வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். பயப்படாது என்று வேதம் சொல்லுக வேண்டும். பயந்தால் நம்ம குடும்பத்துல சில ஆசீர்வாத குறைகள் வரலாம். யோபு சொல்கிறார், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டே இருந்தால், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டே இருந்தால், உங்கள் குடும்பத்தை குறித்து பயந்து கொண்டே இருந்தால், உங்கள் பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டே இருந்தால் அது அப்படியே நடக்கும். ஏனென்றால் பயப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. அதனால் தான் வேதத்தில் 366 முறை பயப்படாது என்று வேதம் கட்டளை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வாக்கு தத்தம். இன்றைய தினம் எனக்கு வாக்கு தத்தம் என்ன? பயப்படாது. ஏன்னா நான் பயப்பட மாட்டேன். தேவன் நமக்கு பயத்தினாவே கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். தேவன் கொடுக்காத ஒன்று நமக்கு எப்படி வர முடியும்? அப்ப தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை என்றால் யார் பயத்தை கொடுத்தது? நிச்சயமாக தேவன் கொடுக்கவில்லை, பிசாசு தான் கொடுத்தான். பிசாசு தான் பயத்தை கொடுக்கிறான். அதனாலதான் சொல்லுது, நீங்கள் எதற்குமே பயப்படாதீர்கள். எப்படி என்ன சூழ்நிலை குடும்பத்தில் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். சங்கீதத்தில் எப்படி நம்ம பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி அரு, அவரும் இதே வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சந்தோஷம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. சந்தோஷம் வெளியிருந்து வருவது. நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்து விட்டது, சந்தோஷம் வந்துடும். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருகிற சந்தோஷம் வந்துடும். ஆனால் ஒரு இழப்பு வந்தால் சந்தோஷம் என்று துக்கம் வந்துவிடும். சந்தோஷம் என்பது வெளியிருந்து வருவது, அது நிரந்தரமானதல்ல, டெம்பரரியானது. ஆனால் மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது. மகிழ்ச்சி என்பது எப்பொழுது வரும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மகிழ்ச்சி வரும். வெளியே என்ன சூழ்நிலை இருக்குதோ, என்ன இழப்புகள் வருதோ, என்ன ஒரு கண்ணீர் பாதை, பாடுகள், உபத்திரம் வந்தாலும் சந்தோஷத்தை இழக்கலாம், மகிழ்ச்சி இழக்க மாட்டான். ஏனென்றால் நமக்கு ஒரே நம்பிக்கை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? என் இயேசு எனக்காக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனால் சதாகாலம் உயிரோடு சொன்ன இயேசு எனக்காக இருக்கார். என் இயேசு எனக்காக வழக்காடுவார். என் இயேசு எனக்காக பரிந்து பேசுவார். என் இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். என் இயேசு எனக்காக யாவை செய்து முடிப்பார். அதனால் எதை குறிச்சும் நான் பயப்பட மாட்டேன் என்று வேதம் மறுபடி சொல்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வரிசை முறைப்படி இதை நான் பார்த்தோம் என்றால், மகிழ்ந்து களிகூர்ந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய முடியும். ஆனால் நாம் என்ன உலகத்திலே பார்க்கிறோம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் என் குடும்பத்துல என் பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை பதிலை கொடுக்கட்டும், நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா வேதம் என்ன சொல்றது? நீ முதல்ல மகிழ்ச்சியாரு, நான் உன் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்கிறேன். நீங்க கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா உலக காரியங்கள்லயோ, டிவி சீரியல்லையோ, சினிமா காரியங்களிலோ சிலர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அது அல்ல. கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். பைபிள் வாசிக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆலயத்தை ஆராதனை போகணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். ஊழியர்களுக்கு போகணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படிப்பட்ட கர்த்தருக்குரிய காரியங்களில் மகிழ்ச்சியா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால மறுபடியும் கர்த்தர் சொல்றார், என் ஜனமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிக்கூறு, நீ மகிழ்ந்து களிக்கூறு, நான் உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி மகிழ்ந்து களி கூறும் பொழுது
என்ன ஆசீர்வாதங்கள் வரும்? நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். பட்சித்த வருஷங்களின் விளைவை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் எதெல்லாம் இழந்தீங்க, எதெல்லாம் பிசாசு உங்களுக்கு எடுத்துக்கணும், அவைகள் எல்லாம் உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் பரிபூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக வழி நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். அல்லேலூயா. சில காரியங்கள் எனக்கு உள்ள கடன் பிரச்சனை இருக்கு, எப்படி மாறும் சொல்லுவீங்க. ஆனால் அதிசயமாக அற்புதமாக கர்த்தர் உங்களுக்கு கடனை மாற்றுவார். அந்த காலத்துல கடன் தீர்ந்தவரை நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவ்வளவு கடன் எனக்கு இருந்தது, வட்டி கூட கட்ட முடியலையே, நான் எப்படி அடைத்தேன்? நீங்க அடைக்கல, கர்த்தர் செய்தார். அதிசயம் என்றால் பியாண்ட் அவர் நாலேஜ். அது நடக்கும், ஆனா எப்படி நடந்தது தெரியாது. அதுதான் அதிசயம். வேதத்திலே பார்க்கிறோம், அவர் நாமம் அதிசயமாக உங்களை அதிசயமாக வழி நடத்துவார். இதுவரை வழி நடத்தி வந்த தேவன் இன்னும் வழி நடத்துவார். கொரோனா காலங்கள்ல வேலையே இல்லாத, வருமானம் இல்லாத நாட்கள்ல கர்த்தர் வழி நடத்தினாரே. வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு ஜனம், தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறபடியால் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எங்க தலை குனிஞ்சு வந்தீங்களோ அங்க தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். எங்க அழுது கொண்டு வந்தீர்களோ அங்க நீங்க கண்ணீர் பட்ட இடத்துல, கண்ணீர் வடித்த இடத்துல களிப்போடு நீங்கள் போகும்படி செய்வீர்கள். ஆனால் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் மனம் திரும்ப வேண்டும். நம்ம குடும்பத்துல சில நம்மளுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியாம அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததாக இருக்கலாம். இன்றே தீர்மானம் எடுப்பீங்களா? மனம் திரும்ப தேவனுக்கு பிரியமில்லாத நிலையை மாற்றி எது தேவனை பிரியப்படுத்தும் என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒரு சுத்திகரிப்புள்ள கடந்து வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தவளா இருந்தாலும் நம்ம வேதம் சொல்கிறது, நமக்கு பாவமில்லை என்பவன நம்மை வஞ்சிக்கிறவர்கள் சத்தியம் நமக்கு கொள்கிறாரு. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க தேவன் வல்லமையுடையவர், அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போமா? முடிந்தால் ஒரு நாள் அல்லது 3 நாட்கள் உபவாசத்தோடு இருந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்களா? எதற்காக என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது, நான் என்ன தவறு செய்தேன், எதற்கு கீழ்ப்படியில சொல்லி உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். வேதம் ஒரு கண்ணாடி, ஸ்பிரிச்சுவல் மிரர். வெளியே உள்ள கண்ணாடி நம்முடைய வெளி மனுஷனை அவுட்டர் மேல காட்டும். ஆனா நம்ம ஆவிக்குரிய கண்ணாடியை வேதம் நம்மளுடைய இன்னர் மேலே காட்டும், நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டும். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது இந்த முக்காடு அவமானம் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உபவாசத்தோடு மனம் திரும்ப ஒப்பு கொடுங்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போல சொன்ன தேவன் உங்கள் வெட்கத்தை கனமாக மாற்றுவார். நன்மைக்கு பின்தொடரட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.